கிறிஸ்துவின் அழைப்பு நினைவூட்டுதல். கிறிஸ்துவோடைய அழைப்பு நினைவூட்டுதல் அப்படின்னா நம்மளுக்கு எப்பொழுதும் உணர்த்தி கொண்டே இருக்கணும், நம்மளுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் கிறிஸ்துவோட அழைப்பு நம்ம மேல எப்படி இருக்கு. ஆமென். இன்றைக்கு கிறிஸ்து எதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார்னா உன்னுடைய வியாதி குணமாக அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட அழைப்பு நீ ஒரு ஏழையா இருந்திருப்ப, நீ ஒரு கூரை வீட்டுல இருந்திருப்ப, நீ ஒரு தரித்திரத்துல இருந்திருப்ப, நீ ஒரு மோசமான ஒரு மனுஷனா இருந்திருப்ப. உன்னை அழைச்சி ஒரு மனுஷனா, ஒரு கை கட்டுற மனுஷனா, ஒரு BMW போற மனுஷனா, நல்ல வாய் நிறைய இங்கிலீஷ் பேசுற மனுஷனா ஆவறதுக்காக தேவன் உன்னை அழைக்கல. நல்லா புரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு நம்மளுடைய குணங்கள் எப்படி தெரியுங்களா இருக்கு? சில நேரங்கள்ல நம்ம கடந்து வந்ததை, நம்ம கற்றுக்கொண்டதை, நம்ம வந்த பாதைகள் எல்லாம் ஞாபகத்துக்கே வரதில்லை. இந்த நேரத்துல, இந்த சூழ்நிலையில நான் எப்படி இருக்கணும், அப்படிப்பட்டவன் என்று சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு தெரிய வேண்டியது கிறிஸ்துவின் அழைப்பு நினைவூட்டுதல். கிறிஸ்துவோடைய அழைப்பில் நினைவு ஊட்டுகிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 9 to 12. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, பாருங்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான, நம்ம இதுக்கு முன்ன எங்க இருந்தோமா? நம்ம எங்க இருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்தோம், இருள்ல இருந்தோம். பாதை தெரியாம, வழிகள் தெரியாம, நம்ம வாழ்க்கையில நல்ல சிந்தை இல்லாம, நல்ல குணம் இல்லாம, நல்ல பாதைகள் தெரியாம, நல்ல சுபாவங்கள் இல்லாம, நல்ல எண்ணம் இல்லாம, ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்ன்றத நம்ம வாழ்க்கையில தெரியாம வாழ்ந்தோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷன் வந்து நம்மளுக்கு விரோதமாய் பேசிட்டா அந்த மனுஷனுக்கு விரோதமாய் பேசுறோம். ஏன் கேட்டீங்கன்னா அவங்க நியாயம் சொல்லுவாங்க, அவங்க பேசுறதுனால தான் நான் திரும்பி பேசுறேன். லாஜிக்கா இருக்குல்ல? அவங்க பேசுறதுனால தான் நான் பேசுறேன், அவங்க பேசலன்னா பேசிருக்க மாட்டேன். லாஜிக்கா இருக்குல்ல? அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டா, நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு நாய் வந்து கடிச்சிருச்சு, அப்ப நீங்க என்ன செய்யணும்? இது லாஜிக் தானே? ஏன் கடிக்க மாட்டோம்? இததான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார். மனுஷனை போல உலகம் கற்றுக் கொடுத்தது போல, உலகம் காட்டுகிறது போல நீயும் நானும் வாழக்கூடாது. நானே வழியும், நானே சத்தியமும், நானே உனக்கு ஜீவனமா இருக்கிற கர்த்தர் நானே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோம்? அந்த காலத்துல எல்லாரும் சொல்லுகிறது போல, எல்லாரும் வாழ்கிற போல, எல்லாரும் நடந்து கொண்டது போல, நாமும் நடந்து கொண்டது போல அந்த அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, நீங்க தேவனுடைய ஒளியின் இடத்துக்கு, ஆமென், நீங்க ஒளியின் இடத்துக்கு வந்துட்டீங்களா? உங்களை ஆண்டவர் இருள தான் இருந்த உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சிந்தை, உன்னுடைய குடும்பம் எல்லாம் இருள இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த இருள் இருந்துதான் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்பனா நம்ம இருளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. உலகம் கற்றுக் கொடுக்கிறது போல, உலகம் பேசுகிறது போல, உலகம் கொண்டு வருகிற ஆலோசனை போல நீ நானும் நடுவாதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நாமத்தினால் எதை கேட்டாலும் கர்த்தர் அவருடைய நாமத்தினால் நம்மளுக்கு எல்லாம் தருவார்.
சொன்னால், அந்தகாரம் என்று சொன்னா, நீங்கள் அந்தகாரத்துல வாழ்றீங்கன்னு சொன்னா, எத்தனை பேர் சுடுதண்ணி குளத்துல பாத்துருக்கீங்க? சுடுதண்ணி குளத்துக்கு போயிருக்கீங்க, ஆயத்தொழில் போயிருப்பீங்க. ஆனா சுடுதண்ணி குளம் போயிருக்கீங்களா? போனதில்லை. சில போனதில்லை. அப்படின்னா எப்படி பாசன்னு, நீங்க வீட்டுக்கு நீங்க போயிட்டு ஒரு பானையில கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொளுத்தி பாருங்க, அது எப்படி கொதிக்குதோ அதே மாரிதான் ஒரு ஒரு நீர் ஊற்றா, அது என்ன ஒரு சொல்லுவாங்க, ஒரு குளம். அந்த குளத்தை போய் பார்த்தீங்கன்னா அங்கங்க முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம கோழி போடுமே அந்த மாரி இல்லை, பொங்கிக்கிட்டு இருக்கோம், கொதிச்சுக்கிட்டு இருக்காது. சரிங்களா? நீங்க நார்மலான தண்ணியில எதிர் குதிக்கிற மாரி அதுல குதிச்சு பாருங்களேன், கோழி எப்படி வெந்து போய் வெளியே வருமோ, கருப்பா இருக்கிற நீங்க சோப்பா வருவீங்க, சோப்பா இருக்கிற நீங்க சோப்பா தான் வருவீங்க, கருப்பா வர மாட்டீங்க. காரணம் என்னன்னா அதோட நிலைமைகள், அதோடைய நிலை வேற. இந்த அந்தகாரம் என்பது எதுக்கு அறிகுறியா இருக்குன்னா, அது பாதாளத்துக்கு, நரகத்துக்கு, சாத்தானுடைய திட்டத்துக்கு போக வேண்டிய நம்ம. நல்ல கவனமா கேளுங்க. ஐயா, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க நிந்திக்கப்படுகிறீங்கன்னா, இதை தவிர வேற எதுவுமே உன் வாழ்க்கையில தியாகம் செஞ்சது வேற எதுவுமே இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் நீ துன்பப்படுகிற, கிறிஸ்துவின் நிமித்தம் நீ வேதனைப்படுகிற, கிறிஸ்துவின் நிமித்தம் நீ அவமானப்படுகிறனா, இதை காட்டிலும் மேலான சாட்சி வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு அந்த காலத்தில் இருந்த நம்மள ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார்னா, அந்த காலத்தில் உள்ளவர்கள் உன்னை தூசிக்கலாம், உன்னை பகைக்கலாம், உன்னை குறித்து அவமானமாய் பேசலாம். அதை நினைச்சு நீ கவலைப்படாத. உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையானது அந்த காலத்தில் இருந்து நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான தேவனுடைய, ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் யாரா? தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரா? தேவனுடைய பிள்ளை. ஐயா, ஒரு சிறு எறும்பு வந்து கடிச்சாலும் அதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்கிறார். காரணம் என்ன? அவர் நம்மள அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வந்து மாறின சூழ்நிலை ஒரு மதமாய் நீங்க பார்க்க கூடாது, ஒரு 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 முறையாய் பார்க்க கூடாது, ஒரு ஒரு வித்தியாசமான காரியமாக பார்க்க கூடாது. நீங்க பார்ப்பதெல்லாம் தேவனோட வசனத்தை தான் நீங்க பார்க்க வேண்டும். தேவனோட வார்த்தை தான் நம்ம இருதயத்துக்கு ஒரு பலனை கொடுக்கும், ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு தேர்தலை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சிந்தா சொல்லும், இருதயம் சொல்லும், இது என்னால முடியாது, இது என் வாழ்க்கையில கிடைக்காது, இது என் வாழ்க்கையில ஆகாது, இந்த சூழ்நிலை மாறாதுன்னு உங்க சிந்தா சொல்லும், இருதயம் சொல்லும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை என்ன சொல்லும்? இல்லாதவைகளை. அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டுருச்சு. அடைக்கப்பட்டா என்ன அர்த்தம்? அவளுக்கு என்ன பேரு? மலடி. அல்லேலூயா. மலடியா இருந்த அன்னாளு அவ தேவ சமூகத்துல கண்ணீரோடு விதைச்சா, கண்ணீரோடு ஜெபிச்சா. ஆனா கர்த்தரோ அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த காலத்துல இருந்த நம்மள ஆண்டவர் நம்மள ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. தேவனுடைய நன்மைகள், தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை, மனுஷ தீமைகளை செய்யறான்னு நம்மளும் தீமை செய்ய ஓடுறோம். ஆனா தேவன் நம்மளை அழைச்சி என்ன தெரியுங்களா? அவர்களுக்கு தீமை செய்யல. நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்திருக்கிறார், புண்ணியங்களை நம்மளுக்கு தந்திருக்கிறார். சிலர் சொல்லுவாங்களே, நீ ரொம்ப புண்ணியம் பட்டிருக்கிற. நம்ம எல்லாரும்
கிறிஸ்துவ மூலியமா கிறிஸ்துவ இடத்துல இருந்து நம்ம புண்ணியம் பெற்றுக்கோம். அதை நினைச்சுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இருள இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, புண்ணியம் இல்லாதவன், உருப்படாதவன், இவன் கை வச்சா எதுவுமே என்னது சரியாகாது, எல்லாம் தேவையில்லாம இவன் வந்தானா, பூனை வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான், யானை வந்தாலும் பிரச்சனை தான், இந்த பக்கத்து வீட்டு அண்டி வந்தாலும் பிரச்சனை தான். ஐயா, இதெல்லாம் உலகம் கத்துக் கொடுக்கும். ஆனா கர்த்தரோ நம்ம வாழ்க்கையில நன்மை செய்வார், அவர் நன்மையை உண்டாக்குவார். அவர் எதுக்கு நம்மளுக்கு அங்க சொல்லப்படுகிறது, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, நம்ம தெரிந்து கொள்ள புண்ணியங்களை, தேவனுடைய நன்மைகளை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய நன்மைகளை வெளிப்படுத்தவே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீ வாழ்கிறதுக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, இப்போ ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், ஜெபிக்கிறீங்க, அந்த கட்டி சுகமாச்சுன்னா நீ திருப்பி இப்ப பாவம் செய்யறதுக்கு ஆண்டவர் கட்டியை எடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சரீரத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, உனக்கு ஏதோ ஒரு காரியத்துல சூழ்நிலையில போற, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற, ஆண்டவர் விடுதலை ஆக்குறாரு. விடுதலை ஆக்கிட்டு திருப்பி நீ அதே தவறு செய்யறதுக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்கல. தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, தேவனுடைய நன்மைகளை நீங்க வெளிப்படுத்தும்படி தான் ஆண்டவர் உனக்கு அவருடைய வல்லமைகளை தந்து உன்னை விடுதலை ஆக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய நன்மையை மறந்துடும், ஆண்டவர் செய்த நம்ம வாழ்க்கையில நன்மைகள் மறந்துடும். எதற்காக ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு? பாழாய் இருந்த நம்ம வாழ்க்கையில, உடைந்து போன நம்ம வாழ்க்கையில, எல்லாருனாலும் கைவிட்டப்பட்ட நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வந்தனால எல்லாம் சரியாச்சு. தேவன் வந்தனால என் வாழ்க்கையில எல்லாம் மாத்தி வச்சுட்டாரு. முன்னெல்லாம் நான் எது யோசிச்சாலும் தப்பு தப்பா யோசிப்பேன், எது பேசினாலும் தப்பு தப்பா பேசுவேன், எது முடிவெடுத்தாலும் அதெல்லாம் தேவையில்லாம ப்ராப்ளம் ஆயிரும். ஆனா இன்னைக்கு நான் எது செஞ்சாலும் எல்லாம் நன்மைக்கு எதுவா ஆகுதுன்னா அது வேறு யாராலும் அல்ல, அது தேவனால தான் எல்லாம். அந்த புண்ணியங்களை நீ மறந்துடாத. அல்லேலூயா. அந்த கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடாதீங்க. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில வரலன்னு சொன்னா இன்னைக்கு நம்மளோட நிலைமை நீங்க பாருங்க. ஆண்டவர் அறியாத, தேவனை அறியாத ஜனங்க அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள்ல போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வேணும்னு கேட, நம்ம ஜெபிச்ச கேட, உங்க ஜெபத்தை தேவன் கேட்கிறாரா இல்லையா? சுகம் தராரா இல்லையா? நம்மளால பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு, எதையோ பிடிச்சி உட்கார வச்சு கேட்கறியா இல்லையா, ஒரே விட்டு அப்படின்னு உங்களால கட்டாயத்தில் கொண்டு வந்த மாதிரி அப்படின்றீங்க இல்லையா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்யலன்னா இன்னைக்கு இந்த இடத்துல உங்களால ஜீவிக்க முடியாது, உங்களால வாழ முடியாது. கடவுள் செய்த ஈவு, அவருடைய தயவு, அவர் கொடுத்த கிருபை, அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஆபத்துல நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்ய வச்சிருக்கிறார், நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அது திருப்பி அந்த வசனத்தை வாசி. இருள் அந்தகாரத்தில் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கேட்கிறேன். ஆண்டவர் நம்ம அந்தகாரத்துல இருந்து கொண்டு வந்துட்டாரு. சர்வஸ்பர்க் முன்னாடி இருக்காங்க கேஸ்ல, அந்தகாரத்துல இருந்து தேவன் கொண்டு வந்துட்டார், இருள் இருந்து கொண்டு வந்துட்டார். ஆண்டவருக்கு விருப்பம்ல நம்ம திருப்பி அதே இருளுக்கு போக. சரிங்களா? எல்லாரும் பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, யாருக்காவது தூக்கம் வருதுன்னா சொல்லுங்க, ஒயர் ரெடி பண்ணிருக்கேன், ஷார்ட், ஒரு ஷார்ட் தெரிஞ்சிடும். கொஞ்சம் யாராவது தூக்கம் வருதுன்னா சொல்லுங்க, ஒரு ஷார்ட் கவனத்தில் இந்த ஒயருக்கு போட்டு வச்சிருக்காரு. தூக்கம் வந்துச்சா லேசா ஒயர் வைக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மள அந்த காலத்துல இருந்து ஆச்சரியமா கொண்டு வந்தார். இப்ப ஆண்டவருக்கு விருப்பம் நீங்களும் நானும் ஆச்சரியத்தில் இருக்கியா, வெளிச்சத்தில் இருக்கியா, திருப்பியும் நம்ம அந்த காலத்திலே வாழ்றதுக்கு ஆண்டவரோட விருப்பம். எனக்கே தெரியாது பாஸ்டர், ஏதோ சொல்லி முடிங்க. அப்படியா? ஆண்டவர் என்ன விரும்புறாருக்கா? ஐஷாக்கா
வெளிச்சத்தா நான் சொல்லாததெல்லாம் சொல்றீங்க, அதை பயந்துட்டேன். வெளிச்சத்துல இருக்கதா விரும்புறாரு. ஆமென். ஆனா நீங்க நானும் இங்க இருக்கிறோம். எனக்கே புரியல பாஸ்டர், நீங்க சொல்லுங்க, என்ன பார்த்து நான் வெளிச்சத்துல இருக்கேனா இல்ல அந்தகாரத்துல இருக்கேனா? ஐயா வசனம் சொல்லுது, பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் நீ எங்க இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை அந்தகாரத்திலிருந்து தான் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்தகாரத்துல வாழ்றதுக்கு அல்ல, நீ இன்னும் பின்னணியில பின் சிந்தையில பின் வாழ்க்கையில நீ போறதுக்கு தேவன் அழைக்கல. தேவன் மறித்ததோ தேவன் உயிர் தந்ததோ நீ அந்தகாரத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஆச்சரியமான ஒளி நீங்க பார்க்கிற இந்த ஒளி இல்ல, தேவனுடைய ஆச்சரியமான ஒளி வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில தீமைகளை அந்தகாரங்களை நீ திரும்பி பார்க்க மாட்டே. உன் வாழ்க்கையில மாறுதல் நடக்கும். அந்த ஈவு, தேவனுடைய ஈவுகளை நீ எல்லா இடங்களிலும் அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு ஒரு பசு மாடு முட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், வயிற்றுல ஸ்லோப் மேல் உள்ளுக்கு போயிட்டு வந்துருச்சு வச்சுங்களேன், நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாம ஒரு மாசம் வீட்டுல அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பீங்களா? இப்ப இருக்க பேஸ்புக்கு எவ்வளவு பிரபலமா எல்லாத்துக்கும் போகுது. ஆமா தானே? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சு, நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க, உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு. நீங்க எப்படி தேவனுடைய ஈவுகள், அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய அவருடைய நன்மைகளை, அவர் செய்த ஈவுகளை ஒன்றுமே மறக்காத, மறந்துடாதீங்க. ஆண்டவர் கோடா கோடி நன்மைகளை நம்மளுக்கு செஞ்சிருக்கிறார். மாடு மத்தியில நான் ஒரு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு சொல்லுகிறேன். சிங்கப்பூருக்கு என் பையனுக்கு இருந்தா ஒரு 4 வயசு இருக்கும், பெரியவனுக்கு. சிங்கப்பூர்ல நான் முன்ன வேலை செய்யும் போது இவரை என்னுடைய மாமியாரும் அவங்களுடைய மகளும் என்ன பண்ணிட்டாங்க, இவரை கூட்டிட்டு சிங்கப்பூர் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிங்கப்பூர் போயிட்டு வரேன்னா அவரை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு என்ன கூட்டு போக சொல்றாங்க மாட்டோல. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், கிட்ட கொஞ்சம் கம்பம் டுலுக கப்பியால என்ன சும்மா ஆத்தம் செஞ்ச போலி சம்பாய் அப்படின்னு சொல்லி இவரை மோட்டர்ல ஏத்திட்டேன், சிங்கப்பூர்ல உட்லண்ட்ஸ்ல ஏத்திட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏதாச்சும் ஒரு ஹெல்மெட் வாங்கிடுவோம். இல்ல நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்னுட்டு இவர் ஒரு 4 வயசு 3 வயசு இருக்கு. இவரை எங்க உட்காந்து வச்சிருந்தோம்னா 2 பேர் உட்கார முன்னுக்கு பெரிய டேங்கி அமௌண்ட், அவர் அந்த டேங்கில உட்கார வச்சு ஓட்டிட்டு வர. எங்க சிங்கப்பூர்ல இருந்து சாயிங்க கிட்ட கொஞ்சம் கப்பம் ஸ்லிம் ரிவர் சாய் வர ஸ்லிம் ரிவர் அப்படி நினைச்சு எங்க அப்பா என்னை எப்பயும் முன்னுக்கு மோட்டர்ல தான் உட்காந்து வச்சுக்காரு. பழைய உண்டா கப்பு ரவுண்ட் லைட், அந்த லைட்டை பார்த்துக்கிட்டே நான் வீடு சேர்ந்துருவேன். எவ்வளவு தூரமா இருந்தாலும் ரோட பார்க்க மாட்டேன். அந்த லைட் அவ்வளவு அழகா சின்னோண்டு பச்சை கலர்ல இருக்கும். அந்த மாரி நினப்புல தெரியுமா சொல்லுவாங்க, நினப்பு தான் அது வேற இருக்குல்ல உங்களுக்கு. வேற என்ன சொல்றத பார்த்தா எனக்கா இல்ல உங்க நினப்பு தான் உங்களுக்கு புலம்பு கிடைக்குது. அந்த மாரி என் பையனை என்ன பண்ணிருக்கணும், நம்ம சிங்கப்பூர் போற வாரம் அத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டேன். என் புத்தி கெட்டல ஏத்திட்டு வந்துட்டேன். அன்னைக்கு கரெக்டா சனிக்கிழமை திருவிழா மாரி, சாரி குட் ஃப்ரைடே மாரி ஜெயின்னு பாலம் கீழே வரைக்கும் மோட்டர் கிடக்குது. நான் வந்துட்டேன். ஏன் நான் சொல்லிட்டேன், நான் கடந்து போற அந்த ஜெயம்ல எல்லாருமே எங்க 2 பேர் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன புதுசா காட்டுல இருந்து இல்ல பர்வகத்துல இருந்து எதிர்க்கு வச்சு அது என்ன அணிலா ஏலியா அந்த மாரி நாங்க இருந்தோம். எல்லாரும் எங்களை திருத்துன்னு பாக்குறாங்க. நான் இவரை திருப்பி என்ன கட்டி பிடிச்சு அப்பா அவங்கள பாக்காதியா கடலை சாதிக்கிட்டேன், ஜாக்கெட் வர மாட்டீங்க. இப்பதான் பேசிட்டு இருக்கும்போது யோசிக்கிறேன்,
அவங்களாம் என்ன பார்த்தாங்கன்னா பிள்ளையை கடத்திட்டு போறான்னு நினைச்சாங்க. அப்படியே கூட அவங்க யோசிச்சிருக்கலாம்ல. இவர் குரங்கு குட்டி மாரி பாத்துறீங்களா? குரங்கு கட்டி இப்படி பிடிச்சிருக்காங்க. அந்த மாரி என்ன பிடிச்சிக்கிட்டாரு. காவலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஐயா நம்ம லுப்பாஸ் ஆகுப்பார்ல, ரொம்ப சந்தோஷம் போய்கிட்டே இருக்கிறேன். கவுண்டர்ல போய் நின்றுட்டேன். ஏற்கனவே கவுண்டர் மண்ணுக்கு ஏதாச்சும் ஜெயமாக்கிட்டானுங்க, அந்த கவுண்டர் அடிச்சிட்டாங்கன்னு நம்மளுக்கு வரும் பாருங்க சந்தோஷம். ஏசு சரி அப்பா திட்டம் அப்படின்னு ஏசு அந்த மாரி என்னோட கவுண்டரை வந்து பார்த்தாங்க. அவங்க பார்க்கறேன், நான் பார்க்கறேன். ப்ளீஸ் அப்பா செஞ்ச அண்ணா. ஓ sorry sir, actually cannot sit in front, no, must behind. Oh yes அப்படி ஐயா யாருங்க பின்னாடி உட்காரு, ஹெல்மெட் இல்லாம உட்கார வச்சிட்டேன். உண்மையில சொல்றேன், நான் பாலுங்க சிங்கப்பூர்ல பண்றது பாவியா சிங்கப்பூர்ல மலேசியாவுமே மாத்தலாம் பண்றாங்க எல்லாம். நான் அப்படி நினைச்சிட்டு பின்னாடி உட்கார வச்சிட்டேன். நான் சொன்னா பின்னாடி உட்கார வச்சுட்டேன், ஓகே, ஆனா ஹெல்மெட் இல்லையா அப்படி யோசிச்சேன். பாப்பா அப்படின்ட்டு ஆஃபீஸர் வந்தாரு, கவுண்டரை பிளாக் பண்ணிட்டு இவன் கையை பிடிச்சி ஆஃபீஸர் கூப்பிட்டு போயிட்டாரு. என்னையும் வர சொல்ற மாட்ட தள்ளிட்டு போயிட்டு அங்க வந்துச்சு பாருங்க. ஆபரமா காட்டின கூடுதலான விசுவாசம். ஆண்டவர் இந்த இடத்துல புகையை திறப்பாரா, தேவன் திறந்து என்ன விடுவிப்பாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் விசுவாசத்துல நின்றுகிட்டு இருக்க. அங்க எல்லாம் நம்பி நம்பி போறேன். எல்லாம் இப்படிதான் எல்லாம் கல்லு மேலே விட்டு எறிகிறாங்க. ஆண்டவர் என்ன ஆண்டவர், மன யாருமே இறங்க மாட்டாங்க. இவர் அப்பா 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 ஹீரோ மாரி காட்டுமே, பாட்டு வாங்கிட்டு இருக்க அப்பா. அப்ப மனசுல ஆண்டு சொன்னாரு, நீ என்ன பண்ணு, அந்த அந்த ஒரு ஆளு அவன்கிட்ட போய் பேசு, சொல்லு, ஒரு காலத்தை கற்றுக் கொடுத்தாரு. அப்ப நான் போனேன். ஏன் சொன்ன அந்த வல்வல்னு பாருங்க, அவர் திருப்பி வல்வல்னு 1 minute சார் நேராக போயிட்டு அந்த நாயத்தை சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் வெளியே போய் நான் ஹெல்மெட் தேடிட்டு வரேன், ஏதாவது ஹெல்மெட் கொண்டு வரேன், சரியா? எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் ஹெல்மெட் எடுத்துறேன். I tell you, Mister, you go and sit down. ஏன் இவ்வளவு விசுவாசம் தெரியுங்களா? அவ்வளவு நேரம் அந்த ஆபீசர் போன் தட்டிட்டு இருக்கான். HQோட போலீஸை வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறது வயல பாக்க. ஏன்னா நாங்க ரூல்ஸ் மீறிட்டோம். அஃபைனா தவறு செஞ்சுட்டோம். தட்டுறான் அவன் எவனே போன் எடுக்கல. சிங்கப்பூர்ல அந்த மாதிரி சாத்தியமே இல்லை. இப்படின்றதுனால எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்னா இங்கிலீஷ்ல பேசுறதுல நெக அளவுல எல்லாமே இருக்கு. ஆனா எங்களுக்காக விசுவாசமா தட்டுகிற அந்த ஆபீசரு போனே போல, அவங்க போனை அடிச்சு தட்டி 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 பாரு எவ்வளவுமே எடுக்கல. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இப்ப நான் போறேன், அங்க பேசுங்க. போன அந்த ஆபீசர் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் கொடு, நான் உங்களுக்கு ஹெல்மெட் கொண்டு வரேன், கொண்டு வந்தா எங்களை விட்டுருவேன். அவன் 2 ஆபீசர் 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டாங்க. இவன் தான் நம்மளுக்கு தொல்லை தான். இவங்களும் போன் எடுக்க மாட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது. சரி பரவாயில்ல, நீ ஹெல்மெட் மட்டும் எடுத்துருவா, உன்னையும் உன் பையனை விட்டுறேன். ஆண்டவர் அங்க ஒரு வாசல் திறந்தாரு. சரின்னுட்டு விசுவாசம் வெளியே வந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து யாருமே எக்ஸ்ட்ரா ஹெல்மெட்டே எடுத்ததில்லை எந்த மோட்டர். நானும் எல்லா மோட்டர் போறேன், எல்லாம் ஒரு ஆளா போறாங்க, கோசமா போகுது. அப்பமா என்ன படுகிறவனா தான் கர்த்தர் நம்மளுக்கு பயன்படுத்துவார். அந்த டைம்ல நானும் பார்த்துக்கிட்டு விசுவாசமா பார்க்குறேன். எல்லா மோட்டரும் எல்லாம் சூப்பரான மோட்டர்லாம் போகுது. எதுவுமே இல்லை. ஒரு பழைய காலத்து மோட்டர், ஒரு அங்கிள் வயசான ஒரு மொட்டை தலை அதுல வச்சிருக்கிறாரு ஐயா, ஜப்பான்காரன் கொண்டு போட்ட ஹெல்மெட். பாவம் அந்த ஹெல்மெட் எந்த ஹெல்மெட் போட்டாலும் கரெக்டா தான் உட்காரும். ஆனா வேகன் தலையில அந்த ஹெல்மெட் போட்டா, ஏன்னா உள்ளுக்கு ஒண்ணுமே இல்லை. ஹெல்மெட் அவருக்கு எங்கேயோ கிடைச்சிருக்கு, அவருக்கு எங்க கிடைச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த ஹெல்மெட்டுக்கு வந்த வாழ்வு என்ன தெரியுங்களா? கொடுக்கவே மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன்.
தயவு செஞ்சு இந்த ஹெல்மெட்டை கொடுங்க, ஜேபி கஸ்டம்கிட்ட வந்து நான் கொடுத்துட்றேன். அப்படி நம்பிக்கை இல்லையானே, அவர்கிட்ட நான் மலேசியா காசு 50 கொடுத்து என்னோட ஐசியை கொடுத்தேன், நீ கஸ்டம்ல வெயிட் பண்ணி நான் வந்து கொடுத்துட்றேன். பார்த்து தெரியுங்களா ஹெல்மெட்டு? ஐயோ அதான் சொன்னேன், அந்த ஹெல்மெட்டுக்கு தேவன் அனுப்புற ஹெல்மெட் அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரியல, ஒரு நாளைக்கு நான் அப்ப தெரியும் என்னோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு. அவர் கொடுத்தாரு, அது பார்த்ததுன்னா பத்திரம் ஹெல்மெட்டு 50 ஐஸ்லாம் வாங்கி வச்சுட்டாரு. நான் கொண்டு போய் அவன்கிட்ட காட்டினேன், ஜேசுடா பாக்கி ஹெல்மெட்ல. அப்ப நான் போய் பேசுற வரைக்கும் அவன் போனை தட்டிக்கிட்டே தான் இருக்கான். அவன் தட்டிக்கிட்டே இருக்கான், போன் எவனையுமே எடுக்கல. எந்த ஆபீசர் அப்புறம் பெரியவன் வந்துட்டு, இந்த ஒரு தடவை உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், எழுதிட்டான் பேரு மோட்டர் நம்பர், இனி இந்த மாதிரி தப்பு ஏதாச்சும் செஞ்சா உன்னை அரெஸ்ட் பண்றதுதான் அப்படின்னா சோத்ரா ஆண்டவரே அப்படின்ட்டு 2 பேரும் என்ன பண்றோம், நான் மோட்டர் எடுத்துட்டேன், இவர் ஏறி பின்னாடி உட்காரிச்சிட்டேன். அவர் என்ன சொன்னார், 2 பேரும் எங்க மோட்டர்ல உட்காருங்க, வீட்டுக்கு போறேன், உனக்கு தண்டனை இங்க இருந்து தள்ளிட்டு போய் அங்க இருந்து ஏறிப்பாங்க, ஆபீசர் அது வரைக்கும் வருவான். தேவன் அந்த இடத்துல எனக்கு ஒரு இரக்கம் செஞ்சார். என் அவமானம், நான் செஞ்சது தவறுதான், நம்ம செய்யறதுலாம் தவறுதான். ஏன் தெரியுங்களா, எங்க அந்த சிந்தை எங்க இருந்து வருது தெரியுங்களா, அந்த காலத்திலிருந்து நம்மளுடைய சிந்தை அந்த காலத்திலிருந்து இருக்கு. ஆனா தேவனும் ஆச்சரியமான ஒளிகளை நம்மளுக்காக கர்த்தர் உண்டாக்குறார். அல்லேலூயா. அதோட முடியல, ஜேபி கஸ்டம் அங்கிள் நிக்கிறாரு, என்ன ஹெல்மெட் ஓகேவான ரேகன் தலையில அந்த ஹெல்மெட் சுத்தி வருது. முடி இருந்த ரேகனுக்கே ஹெல்மெட் அப்படி சுத்துதுன்னா, முடி இல்லாதவங்க அந்த ஹெல்மெட்டை போட்டுதான் என்ன நிலைமையா இருக்கும். ஏன் தைரியமா சொல்ல தெரியுங்களா, அங்க எல்லாருக்கும் முடியும். அல்லேலூயா. ஆனா என்ன பாவம்னா, நான் அந்த ஹெல்மெட் எடுத்து கொடுத்தேன், அங்கிள் ஐசி மட்டும் தான் கொடுத்தாரு, 50 கொடுக்கல. நான் இப்படி கொடுத்துட்டு ரேகனை பார்த்து திரும்ப அங்கிள் சேவா 50 ringgit super mini saja. ஆனா என்னோட விசுவாசத்தை பலப்படுத்த அந்த மனுஷன் ஆண்டவர் எப்ப காலத்துல காணாம ஹெல்மெட்டை கொடுத்துருக்கிறாருன்னா பாத்துக்கீங்களா. ஏன்னா நம்ம தேவன் ஆச்சரியமான ஒளிகளை நம்ம வாழ்க்கையில கட்ட வைத்திருக்காங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும், தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது ஒன்றுமே உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா, அவர் சாவை ஒப்பு கொடுத்து, மரணத்தை ஒப்பு கொடுத்து, அந்த மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினவர் கர்த்தர். அந்த ஜீவன் இன்றைக்கு நம்மளோடு வாழ்கிறது. நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை, நீ சுவாசிக்கிற இந்த சுவாசம், நீ காணப்படுகிற இந்த மேன்மை, அது இயேசுவோடு. அதனால நீ எதாவது செய்தாலும் அது அப்படியே நடக்குது. சொல்லுவீங்க, எனக்கு இந்த வேலை கிடைச்சதா இல்ல பாரு அப்படின்னு, அது கிடைச்சிடும். உங்க மனசுல என்ன சொல்லுவீங்க, பாத்தியா என் நாக்குல பச்சை, என்னது மச்சம், பச்சை நாக்குல நச்சம், நச்சம் பச்சை மச்சம், பச்சை மச்சம் இருக்கிறதுனால எது சொன்னாலும் நடந்துருதுன்னு ஒரு நம்பிக்கை. அப்படின்னா எல்லாரும் சேர்ச்சி முடிஞ்சு வாங்க, சூடு காட்டி எல்லாருக்கும் சாப்பிட்டு எது சொன்னாலும் நடந்துடும் இல்லையா. உனக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவனை நிமித்தம் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படவே பிதா செய்து முடிக்கிறார். அது தேவனுடைய ஜீவன். அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நீ வாழ்கிறது தேவனுடைய ஜீவன், கிறிஸ்து கொடுத்த ஜீவன், அதுலதான் நீ வாழ்ற. அந்த ஜீவன்ல ஒரு நாளும் குறை இல்லைங்க. எப்படி ஒரு தாயோடைய அரவணைப்பு, தாயோடைய அன்பு, தாயோடைய நம்பிக்கை பொய்யா இருக்காதோ, அதே போல தேவனுடைய ஜீவன்ல ஒரு நாள் குறை இல்லை.
நோ ஃபெயிலியர். இன்னைக்கு ஆச்சரியமான ஒளியில நம்மளை அழைத்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்தது தேவனை பத்தி, தேவன் செஞ்ச நன்மைகளை குறித்து நீ பலருக்கு தெரியாதவர்களுக்கு, அதை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, மூட பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, உடைந்து போனவர்களுக்கு, இதோ தாகமாய் இதோ வேதனையா இருக்கிறவர்களுக்கு அதை அறிவிக்கதான் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மதுபானம் குடிக்கிறவர், ஒரு போத பழக்கத்தில் இருக்கிறவர், ஒரு கேங்ஸ்டர் ரீதம்ல இருக்கிறவங்க, ஒரு தரித்திரத்துல இருக்கிறவங்க தேவன் ஏன் விடுதலை ஆக்கினார் தெரியுமா? யாராச்சும் சொல்ல முடியுமா ஏன் இப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார்னு? எல்லாருக்கும் கேள்வி மட்டும் தான் தெரியும், பதில் தெரியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? உங்களை விடுதலை ஆக்குறது போல நீங்கள் உங்கள் மேல் உங்களை போல இருக்கிற ஜனங்களை நீங்கள் விடுதலை ஆக்கதா கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு திருடனுக்கு தான் தெரியும் இன்னொரு திருடனுடைய சுபாவம், இன்னொருத்தனுடைய சூழ்நிலை என்னன்னு யாருக்கு தெரியுமா? அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள வச்சுதான் ஆண்டவருடைய ஈவுகளை, தேவனுடைய நன்மைகளை அவங்களுக்கு சொல்லி அவங்களை ஆச்சரியமான ஒளியில கொண்டு வரதுக்கு தேவன் நம்மளை பயன்படுத்துறார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்தா முன்சாமியா இருக்கிறேன்னா சாமுவேலா மாறுறதுக்காக தேவன் கொண்டு வந்தார். அதுக்கு இல்ல, அவருடைய ஆச்சரியமான ஒளிகளை நீயும் நானும் வாழும்படிதான் தேவன் கொண்டு வந்தார். இன்னும் அந்த இருளை விரும்பாதீங்க. தொடர்ந்து வாசிமா. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி அப்படின்னா குடும்பம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். நம்ம இந்த குடும்பம் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. உங்களோட பலத்தினால அல்ல, உங்களுடைய தீர்மானத்தினால் அல்ல, இது தேவனுடைய சித்தத்தினால் இந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய சித்தத்தில் இருக்கிற குடும்பத்தை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தில் வாழ்ற நீயும் நானும், அல்லேலூயா, இருள வாழ்வது கர்த்தருடைய சித்தமே இல்லை. தெளிவா புரிஞ்சுங்க. இன்னைக்குள்ள பிரசங்கமே நீ இருள வாழக்கூடாதுன்றதுதான் தேவனுடைய சித்தம். டாக்டர் சொல்றா, இனி நீ ஒரு கரண்டி சுகரை குடிச்ச உனக்கு முடிச்சுன்னு சொன்னா நீங்க என்ன 2 கரண்டி போட்டா குடிக்கிறீங்க சீனிய? அதோட சீனிய எட்டியே சிலது அடங்காதது இருக்கு. அவன் என்ன சொல்றது, நான் குடிப்பேன், குடி, உன் அடக்காராது, நீங்க நான் தான் பாஸ். அல்லேலூயா. ஒரு காரியத்தை தேவன் நம்மளுக்கு சொல்றாருன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீ தேவன் செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லும் போது அவங்களுக்கு தேவன் அந்த நன்மையை செய்வார். உனக்கு செய்தது போல அவங்களே தேவன் விடுதலையாக்குவார். போராட்டத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவார், வியாதியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவார், குடும்ப சூழ்நிலைகள்னால உடைந்து போக இருக்கிறவர்கள்லாம் தேவன் விடுதலையாக்குவார். உன்னை விடுதலையாக்க ஆண்டவர் அவங்களையும் விடுதலையாக்க முடியும். புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகியும் ராஜரீகமான ஆண்டவர் நம்மள ராஜாக்களை போல. அல்லேலூயா. சபைக்கு பாருங்க எப்படி வரீங்க, எல்லாம் நல்லா வந்திருக்கீங்க. ஆமென். ஏன்னா இங்க உள்ள வசனம் அப்படி கத்தி தான், பாறாங்க தான், ஈட்டி தான், அம்பு தான், குத்தியே எல்லாம் மாறிடும். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கிறோம், உலகத்துல எப்படி இருக்கிறோம்? தேவன் அறியாதவர்கள் செய்கிறது போல வாழ்றது போல நீ நான் வாழலாமான்னு கேட்டா அந்த இருள் இருந்துதான் தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்கள் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கும், உங்களுக்கு வேதனையா இருக்கும்.
கொஞ்சம் பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாரு, ஏன்னா செய்யறதுதான் சொல்றேன். அவங்க தேவன் அறியாம ஆண்டவருடைய வார்த்தை தெரியாம அவங்க வாழ்றாங்க. நீங்களும் நானும் அப்படி அல்ல. வீட்டுல அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. அவங்க கேட்டதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்க இறந்துட்ட பிறகு சுடுகாட்டுல போய் பொங்கும், நம்மளுடைய மெம்பர்ஷிப் பொங்கும். ஏமா சிரிக்கிற, நடக்கிறதா சொல்றேன். அங்க போய் சோயாபீன் ஊத்துறது மூஞ்சிக்கு நேரம். அவங்களுக்கு தெரியாதா எவ்வளவு மண்ணு பிளாக் பண்ணிருக்கு, பொட்டி பிளாக் பண்ணிருக்கு, அது இல்லாம மேல எல்லாம் துணியை வச்சு எல்லாம் மூடி வச்சிருக்கு. எப்படி சோயாபீன் ஸ்ட்ராவை போட்டு வச்சிருக்கிறோம், ஊத்துனா நேரம் அவங்க வாயில போய் இறங்கி அவர் சிட்டாப்ல லக்கி சத்து செஞ்சு உண்மையா போய் தர அப்படியே இருப்பாங்க. நான் மட்டும் இது செய்யல, கேக்குறீங்களா? நீங்களும் அதெல்லாம் செய்யாதீங்க. எல்லாம் வந்து ஏன் நான் சொல்றேன், நீ செய்கிற காரியம் அது உன்னை திருப்திப்படுத்தும். உன்னை அழைச்ச ஆண்டவரை ஒரு நாள் அது திருப்திப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் வந்து சபையில சொல்றேன், எல்லாரும் ஆண்டவருக்குள்ள இன்னைக்கு மனம் திரும்பணும். அதனால இன்னைக்கு வந்து இங்க நெருப்பை போட்டு இங்க வந்து தீமெதி மெதிங்க, எல்லாரும் மெதிச்சுட்டு போங்க, இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்கிறேன்னு சொல்லிட்டு இது எனக்கு தான் சந்தோஷம். அந்த கரியை நீங்க மெதின்னு மேய்ச்சி ஒரு பொங்கானா இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை. ஆனா தேவனுக்கு அது விருப்பம் இல்லை. மனுஷனுக்காக செய்கிற மாறுகிற காரியங்கள் தேவனை திருப்தி பண்ணாது. சில நேரத்துல மனுஷனை திருப்தி பண்ணதுக்காக தேவனை நம்ம துக்கப்படுத்தணும், தேவனை வேதனைப்படுத்தணும், அந்த இருளுக்கு திரும்பி போறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவங்க வீட்டுல அவர் மட்டும்தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். அவருடைய தகப்பனார் இறந்துட்டார். இறந்த கடை சொல்லிட்டாங்க, நீதான் அப்பாவுக்கு வந்து எல்லாம் சங்கியம் செய்யணும், நீதான் மொட்டை போடணும், அதனால நீ என்ன பண்ணு இதெல்லாம் வந்து செஞ்சிருந்தான. அவரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு செஞ்சுட்டு வந்துட்டார். எங்க வந்துட்டாரு, செஞ்சுட்டு நிறைச்சு வந்துட்டார். வந்துட்டு சொல்றாரு, அப்ப ஏன் பாஸ்டர் என்ன சொன்னாரு, தப்பு இல்லை, ஓகே தான். ஆமா, என்ன பண்றது, அவங்களுக்கெல்லாம் புரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியாது, நீ செஞ்சது நல்லதுதான். இது மனுஷனுடைய என்னது, மனுஷனோட நம்பிக்கை, மனுஷனுடைய திருப்தி பண்ணுகிற காரியத்துல ஓகே. பட் வேதம் என்ன சொல்லுது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம். விசுவாசிங்களை தயவு செஞ்சு உங்களை வந்து ஆண்டவர் இருளுல உங்களை தங்க விடல, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளை. நீங்க இருளுல இருக்க விரும்பினீங்கன்னா இருளுக்கு அதிபதி சாத்தான். உங்களை நானே தேவனுடைய நீதி பத்தி தான் விளக்க வந்திருக்கிறேன். எனக்கு அவனை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா உங்களுக்கு சொல்லலைன்னா, உங்களுக்கு வெளிப்படுத்தலைன்னா, உங்களுக்கு அவனுடைய கிரிகையை பத்தி, அவனோட வழிநடத்தலை பத்தி நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? அதுக்கு தான் நான் பேசுறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு அது கடினமா இருக்கும் அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு அழகா, அது முக்கியமா பெண்களுக்கெல்லாம் ஒரு தோடு தான், ஒரு தோரம் தான் போட்டு ஒரு ஜிமிக்கி மாட்டி விட்டுருக்காங்க, ஒரு வளையம் மாட்டி விட்டுருக்காங்க. ஆனா வளர்ந்த நம்மளோட அறிவு என்னாச்சு, ஒண்ணு பத்தாது, ஆளுக்கு கண்ணெல்லாம் மாட்டிவாங்க. ஏன்னா உலகம் கத்து கொடுக்குது, உலகம் சொல்லுது. ஐயா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை மற்றவர்களுக்கு முன்ன பரிசுத்தமா நன்மையா மதிக்கிற அளவுக்கு உன்னை வெளிப்படுத்தணும் போட்டிருக்கு. தேவனோட படைப்பு நம்மள என்ன பண்ணணுமா, பரிசுத்தத்தை, ஒழுக்கத்தை, மேன்மையா கற்றுக் கொடுக்கணும்.
என் மனைவி மட்டும் வந்துட்டு தலை விரிச்சிட்டு இப்படி 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 ஆடினாங்க. சபையில எல்லாருமே தலையாட்டி சபையாயிருக்கு. ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவா கத்து கொடுத்திருக்கிறார். ஞானத்தை தெளிந்த புத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம மற்றவர்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை ஈவுகளை வெளிப்படுத்துகிறவர்களா சாட்சி சொல்லுகிறவர்களா இருக்கணும். அதுக்குதான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. கேட்பாங்க, இவ்வளவு போராட்டம் இவ்வளவு போராட்டம் குடும்பத்தில் இப்படி எல்லாம் இருக்கு, எப்படி நீ சந்தோஷமா இருக்கிற அப்படின்னா, நான் எதையும் தாங்கும் இதையும். அப்படியே இல்ல, என் தகப்பனுடைய கிருபை, அவருடைய ஈவு. ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்கிறன்றது கேட்டாங்கன்னா, தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை, அவருடைய அந்த அந்த காலத்துல இருந்து ஆச்சரியமான ஒளியில நம்மளை கொண்டு வந்தனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்கிறோம். அந்த நன்மையை மறந்துடாதீங்க. நான் சொல்றேன், நீ அவருடைய நாமத்தினால் எங்க எதை வேண்டுனாலும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், நீங்க பார்க்கலாம். நான் நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய வியாதி மத்தியில நான் வந்து ஜெபிக்கிறேன். குடும்பத்துல போராட்டத்துல நான் வந்து ஜெபிக்கிறேன். உங்க குடும்ப சூழ்நிலையில வந்து ஜெபிக்கிறேன். எந்த நாமத்துல வந்து ஜெபிக்கிறேன் தெரியுங்களா? ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச் அப்படி இல்ல. இது சொன்னா, நீயோ பட்டயத்தோடு கேடகத்தோடு வர, நானும் எங்கிருந்து வரேன்? தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன். இன்னைக்கு அந்த நாமம் தான் உங்க வாழ்க்கையில இருக்கு. அந்த நாமத்தினால் விடுதலை ஆகாதவன் ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை. விடுதலை ஆக முடியும். நீங்க அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான ஆசாரியனா என்ன தெரியுங்களா? தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், தேவன் செய்த அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துகிறவர்கள் ஆசாரியர்கள், தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்கள், தேவனுடைய மகத்துவங்களை பற்றி பேசுகிறவர்கள். ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜனமே என்ன ஆண்டவரை பார்த்து கேக்குது? உங்களுக்கு கண்ணு இருக்கா? உங்களுக்கு காது இருக்கா? உங்களுக்கு உணர்வு இருக்கா? என்னோட கேள்வி என்னன்னா, அது உனக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்குன்னா, உங்களுக்கு கொடுத்தவரே அவர்தான். கண்டிப்பா அவருக்கு இருக்கும். அல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். இப்ப தெரிஞ்சுங்களா நீங்க நல்லா வாழ்றீங்க? சார் ஏன் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டான தேவன் பாஸ் பண்ணிடுற லோன் யார் தெரியுங்களா? நீங்களும் நானும் ராஜரீகமான கூட்டம். அல்லேலூயா. நீ கேட்டா தேவன் தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நம்ம சர்ச் பில்டிங் உடைய லோன் நம்ம பார்த்தோம். இந்த பேர்ல போட்டா லோன் கிடைக்காத. எவ்வளவுனா 1 மில்லியன், 1.2 மில்லியன். எப்படி கிடைக்கும்? இந்த 3 பேரும் மலேசியாவில் வேலை செய்வாங்க, சம்பளம் குறைவு. எப்படி கிடைக்கும்? எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும், நான் ப்ரே மீட்டிங்ல ஓன் நைட்ல என்னோட தனிப்பட்ட ஜபத்துல நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே இதை நிறைவேற்றுங்க, செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. அப்ப ஏஜென்ட் சொன்னாங்க, பரவாயில்ல நீ சப்மிட் பண்ணு, உனக்கு பண்ண ஒரு பையர் இருக்காங்க, யார் கிடைக்குதோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். 1.2 மில்லியன். சிஸ்டர் ரொம்ப சந்தேகமா பாக்குறாங்க, இந்த மூஞ்சிக்கு 1.2 மில்லியனா? வசனம் அதான் சொல்லுது. நம்ம யாரும் ராஜரீக. அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் 4 ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போறேன். உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா உங்க வீட்டிலே தூங்குங்க. எனக்கு விசுவாசம் இருக்கு. ஐயா ஆண்டவர் நம்மள வந்து வெறுமையா விடல. நீங்க தான் அல்பத்தனமா போய் எப்பயும் மாமா கடையில ரொட்டி சாணை சாப்பிடுறீங்க. நான் விசுவாசத்தோட சீன கடை சீ ஃபுட்ல சாப்பிடுவேன். கர்த்தர் அனுப்புவார் காகத்தை காசு கட்ட.
அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவன் உலகத்துல வருகிற எல்லாத்தையும் அவனால ஜெயிக்க முடியும். 3 வருஷம் நானும் சிஸ்டர் கல்யாணம் பண்ணி, நீங்களும் 3 வருஷம் தானே? 2.5 வருஷம் சிஸ்டர். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 3 வருஷம். இல்ல இங்க ஜோஹர்லயே டாப் டாக்டர், அவன் பேரு மறந்துட்டேன், பத்மா, நல்ல பேர். யார் வர போறீங்க? பத்மா. அவங்க சொன்னாங்க, உங்க மனைவி ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்காங்க பிரதர், ஆனா நீங்க தான் உங்களுக்கு சோ குழந்தை கிடைக்க கஷ்டம் அப்படின்னு. நான் ஜெபிச்ச அந்த டைம்ல சமிஷா வரல, அவங்க தான் சாட்சி. அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி தான் அவங்களுக்கு தேவன் அந்த கிருபையை, அந்த வரங்களை, அந்த வல்லமை அவங்களுக்கு தந்தார். அவங்களுக்கு இல்ல ப்ராப்ளம், நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் செய்தார். அவங்களுக்குலாம் ஓகே. அப்ப எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப சோர்ந்து போய் அவங்க மருந்துலாம் கொடுத்தாங்க, இந்த மருந்துலாம் வாங்குங்க, ட்ரை பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியா ஆயிருவீங்க. நான் மருந்துலாம் எடுத்துட்டு எம்ஜிஆர் மாரி, சிவாஜி மாரி அப்படியே ஓரமா வரேன். சிஸ்டர் கேட்குறாங்க, என்ன இது? எனக்கு வைட்டமின்லாம் கொடுத்துருக்குறாங்க, நல்ல பலமாகிறதுக்கு. சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க ஜெபிச்சு எத்தனையோ பேர் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு, கர்ப்பமா இருக்கிறாங்க, நீங்க என்ன சோர்ந்து போயிருங்க, தூக்கி போடுங்க, நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு. அவங்க கொடுத்த விசுவாசத்துல ஆமென். ஏன் தெரியுங்களா? கணவர்லாம் விசுவாசிக்கிறதுல, நீங்க விசுவாசமா பேசுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே படுக்கை எடுத்துக்கொண்டு நட. கணவர் இப்படி பாப்பாங்க, நான் இப்பதான் படுத்தேன். விசுவாசமா பேசுங்க. சிலர் விசுவாசம் பேசுவாங்க பாருங்க, அந்த கொய்த்தா கோரியில உப்பே இருக்காது. பிரியாணி சாப்பிடுறீங்கன்னு நினைச்சு சாப்பிடுங்க, பார்த்து நீ சாப்பிடு. மனைவி சொன்னாங்க, நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க, தூக்கி போடுங்க, ஜெபிப்போம், தேவன் தருவாரு. ஜெபிச்சு 1 மாசம் ஆமா தேவன் அடையாளத்தை செய்தார். 13 வருஷம் வயசாச்சு, அந்த அற்புதம் செய்தார். இந்த 1 மாசம் நடந்த அற்புதத்தை யாருக்கிட்டாச்சும் நான் சாட்சி சொல்லணும்ல, எந்த பத்மா நல்ல பேர் அந்த டாக்டரை தேடி போனேன், விட்டக்கூடாது, இதை பிடிச்சிடணும்னு போயிட்டான். ஹாய் டாக்டர், ஹாய் பிரதர், கம். How so you take a medicine or doctor, I want to say something to you. Yeah, what? My wife is pregnant. See my medicine. Very power. அவங்களுக்கு அந்த டைம்ல 60 வயசு மேல இருக்கு, வயசான. ஆனா அப்படி பேசுறான், very power. டாக்டர் வெறியும் இல்ல, பவரும் இல்ல. அந்த மெடிசன் அவங்க மூஞ்சில அவ்வளவு, மாமியார் கூட அவர் சந்தோஷம் வந்திருக்காரு. 5 மடங்கு அந்த டாக்டருக்கு சந்தோஷம். பட் டாக்டர், சாரி டு சே, எஸ், அந்த மெடிசனை நான் அப்பயே தூக்கி குப்பத்துல போட்டேன். இப்படி போனது பயங்கர ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. Then how? God is great. Oh yes, God always great. Amen. ஆண்டவருடைய நாமம் எங்க தூசிக்கப்பட்டதோ, சாரி, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நாமம் எங்க தூசிக்கப்பட்டதோ அங்க தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டது. ஆமென். 6 வருஷம் ஆச்சு. கூட்டாளி வேலை செய்யறவங்களாம் நல்ல உலக ஃப்ரெண்ட், நல்ல மரியாதை, ஹாய் ஹலோ. அவர் சொன்னாரு, பண்ற சொன்ன இன்னொரு பேபியை நான் பாக்குறேன். நான் சொன்னாரு, நீ போய் அடாப்ட் பண்ணு. என்ன பண்ணு? டாக் இல்ல, தத்து எடு, 2வது பிள்ளைய தத்து எடு. நான் ஆலோசனை நல்லா இருக்க, நம்ம இன்னும் தியாகம் பண்ண மாரி. உங்களுக்கு தெரியும் நம்ம குறை என்னன்னு. நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு நல்லது செய்வோமா, சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்வோமா, என்னது பிள்ளைய தத்து எடுக்குமா. மனைவி என்ன பார்த்துட்டு, இப்ப எதுக்கு அப்படின்னாங்க. இல்ல, 2வது பிள்ளைய தேவன் கொடுத்தாருன்னா 2வது பிள்ளைய கொடுப்பாரு. ஜெபிச்சாங்க, அவங்க தான் ஜெப வீரர். ஜெபிச்சாங்க, 2வது பையன் வந்தான்.
ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மூணாவது கேட்காதீங்க. நாங்க கேட்கவே இல்லை, அதனாலதான் கேட்காதீங்க. வந்து இறங்கினாங்க பாருங்க. என்ன பொம்மை? நம்ம பொம்மை போட்டோ. எங்க மூணாவது அவங்க வந்தாங்கன்னா எல்லா இடமும் வெடிதான். ஏன்னா தேவன் வெடிக்கிறது மாரி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. மூணாவது நீ கேட்கவே ஐயா. அதே 2017 மறந்துட்ட வருஷத்துல, அதே வருஷத்துல ஆண்டவர் டிசம்பர்ல பொண்ணு வந்து கொடுத்தாரு. ஆமென். உன் இருதயத்தின் வாஞ்சைகளை கணவர் அறிய முடியாது, மனைவி அறிய முடியாது. ஏன்? இசி சமா குக்கு, ஈஸியும் தத்தஃபான், குக்குப்பும் தத்தஃபான். பட் your creation, உன்னை படைத்த கடவுளுக்கு உன்னை பத்தி தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்றாரு, அல்லேலூயா, நீ ராஜரீக வாழ்க்கை, ராஜரீகமா இருக்கதா தேவன் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. மத்ததுக்கெல்லாம் போட்டு அழுவாங்க. லோனை பத்தி செல்வி முடிக்கல, புடிச்சுல. ஆமென். ஏன் உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு லோன் சக்சன் பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த கை கட்டுறது தான் உங்களோட விசுவாசம். என்னோட விசுவாசம் என்ன தெரியுங்களா? லோன் பாஸ் பண்ணிட்டான், ஆனா பில்டிங் வேற ஆளு போச்சு. அதான் என்னோட விசுவாசம். சொல்றாங்களா கை கட்டுறது? அது சொல்ல நல்லா இருக்கும். இங்க வந்து என் கூட நில்லுங்க. அதான் என் தேவனோட விசுவாசம். கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர்தான் என் தேவன். கிடைக்காது என்று சிந்திச்சு இந்த சிந்தைக்கு காட்டுறாரு, என்னால செய்ய முடியும், என்னால கொடுக்க முடியும், நான் கட்டளையிட்டா எல்லாம் நடக்கும். உனக்கு கிடைச்சாதான் நீ நம்புவ. அல்லேலூயா. ஆனா அவர் கட்டளையிட்டா எல்லாம் ஆகும், எல்லாம் நடக்கும். அவர்னால முடியாதது ஒன்றுமே இல்லை, அவர்னால கூடாதது ஒன்றுமே இல்லை. நீ கைய வச்சுனா வல்லவன் பரலோகத்திலிருந்து உண்மை இறங்கி வரும். ஏன்னா வல்லவன் தேவனுடையது. ராஜரீக ஆசாரியர், ராஜா போல தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீங்க ராஜா விட்டு பிள்ளைங்க. அல்லேலூயா. ஒரு சங்கிலி காணா போச்சுன்னு அழுகுற, ஒரு மோதிரம் காணா போச்சுன்னு அழுகுற. ஏன்? சபையில ஒரு 10 வெள்ளி எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து 100 வெள்ளி போட்டுக்கிட்டேன்னு, ஐயோ 100 வெள்ளி போச்சு, அதுக்கு அழுகுறியாச்சு. ஆண்டவர் சிரிக்கிறத பார்த்தா இதை போட்டிருக்கீங்களா? நீ ஆண்டவர் சமத்துல கொடுத்தத பல மடங்கு கர்த்தர் உன்னை அறுவடை செய்யும். தேவனால் கூடாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. இந்த வசனத்தை பாருங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். பரிசுத்த ஜாதி, நீ பரிசுத்தமா வாழு. அல்லேலூயா. ஆமென். இங்க நல்லா பேசிட்டு கீழே இறங்கினா சுட்டு போடாதீங்க, வெத்தலை சாப்பிடாதீங்க, வேற என்னெல்லாம் இருக்கு அதை செய்யாத. இப்போ ஒரு ஜட்ஜி அக்கீம் கோர்ட்ல உட்காந்து இது உழவுச்சுன்னா அந்த ஜட்ஜுக்கும் அவருக்கு எங்கேயாவது சம்பந்தம் இருக்கா? இல்லையா? நீ ராஜா விட்டு பிள்ளைனா, நீதி உள்ள பிள்ளைனா, நீ அவரு கொடுக்கப்பட்ட இடத்துல வாழணும். அதெல்லாம் விட்டு வந்துரு. இங்க வந்து ஜெபம் பண்றீங்க, பாஸ்டர் என்னோட நெஞ்சு துப்பு டாப்புன்னு அடிக்குது. ஆண்டவரே இந்த நெஞ்சு துப்பு டாப்பு வேண்டாம், லிப்பு டாப்பு ஜெபம் பண்ணிட்டேன். கீழே இங்க சுகமாயிடுச்சு. என்னது? லிப்பு டாப்பு லஃபட்டாப்பா. கீழே போனாலே நீ சுட்டு குடிச்சுன்னு வச்சுக்க, திருப்பி என்ன தெரியல வரும்? ஏதோ வரும். அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குறார். ஆமென். உன்னை ஏன் ஆண்டவர் அந்த மருத்துவ மனையில மரணத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினார் தெரியுமா? நீ ஆண்டவரை தேடுங்க. ஆனா விடுதலை ஆக்கிட்டு நீ எங்க சுத்துற? பஜார், ஜோஹர் பஜார்ல சுத்திக்கிட்டு இருக்கிற, சபைக்கு வர மாட்டேன். ஆமென்.
ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குறது ராஜாக்களாகும், ஆசாரிகளாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாக அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ முன்ன நீங்க தேவனுடைய ஜனம் இல்ல. அப்ப எப்படி இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? பயமா இருக்கு. சிஸ்டர் யோசிச்சா இந்த சைக்கு யாரும் வர முடியாது, ஒரே போதான். என் வீட்டு மணிக்கு யாரும் பேச முடியாது, சண்டைக்கார வீடு. என்ன வந்து பாருங்க, அவங்க வீட்டுல இருக்கிற பாசி வேகமா பாருங்க, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு பாசி கொஞ்சோண்டு தான் மக்கான் பண்ணி இருக்கும். பாசில அப்பாலகி சொல்லு, இதெல்லாம் நம்ம கடமை தானே. காடிக்கார புலிஸ்ல அவன் இப்ப சாப்பிட்டா போயிட்டு இருப்பான். நீ சொன்ன சொல்லிட்டு அவனா நிம்மதியா இருக்கிறான். பேசுறவங்க ஓவர் டென்ஷன் ஆயிருக்கு. ஏன் உங்களுக்கு தெரியுமா, நான் எண்ணி குறைச்சாலும் சூரியன் எது சொல்லியிருக்கா? சூர்யா நீ குறைச்சாலும் சரி, நான் சூரியன் தான். நம்ம தான் குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மள அந்த காலத்துல இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார். நம்மளோட சிந்தை, நம்மளோட எண்ணம், நம்மளோட சுபாவம், நம்மளோட நிலைமையை ஆண்டவர் மாத்திட்டார். இன்னும் அதுல இருக்காதீங்க, இன்னும் அதே சிந்தையில இருக்காதீங்க. தேவனை பத்தி போய் தெரியாதவர்கள் அப்படி இருக்கிறவர்களுக்கு நீங்க அறிவிக்கும்படிதான் அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயுமாக அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய், நீங்க தேவனுடைய ஜனம் இல்ல. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, எதை வந்தாலும் பார்க்கறது இல்ல. வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 1 இருக்கும். எவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடல என்ன, நான் எல்லாம் முழுங்கிட்டு போட்டு போய் படுத்துருவேன். கடைசி 1 வரும், ஒண்ணுமே இல்ல சாப்பிட. ஆமா அம்மா அப்பதான் தூங்க. ஒண்ணுமே இல்லையா? ஓ ஆமா, ஒரு டைனோசர் போனுச்சுல, எல்லாம் முழுங்கிடுச்சா? அப்ப சொல்லுவாங்க ஏரியா வர. வீட்டுல அந்த ஒரு இஞ்சி தருமா இல்ல, என்ன சொல்லுவாங்க, ஃபீலிங் இஞ்சா லான்ச்சா, அந்த ஒரு உணர்வே இல்லை. யார் தின்னாங்க, யார் தின்னாலும் என்ன, நான் தின்னா தின்னு சொல்லிட்டுனா, யார் சாப்பிட்டா என்ன, 2 ஒண்ணுதான். எல்லாம் ஒரே வயிற்றுக்கு தான் போகுது. ரொம்ப டீசனா சொல்லணுமா அவங்களுக்கு? ஏன் நம்ம குணம் எப்படி தெரியுங்களா, மற்றவர்களை சூழ்நிலைகளை பார்க்க நம்மளுக்கு சரியா இல்லையா? நீ எப்பொழுது எல்லா சூழ்நிலை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றத கத்துக்கணும். அதை தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கணும். முன்னே நீங்கள் இல்லையா 11 பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசியமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் பாருங்க. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கிறேன். நீங்க வந்து 11 பாருங்க, பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற, நீங்க அந்நியர்களும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்க ஆத்துமாவுக்கு விரோதமாய் உங்க ஆத்மா முன்ன எல்லா காரியத்தையும் சுகத்திற்கு ஆசைப்பட்டுச்சு, வெறுமடிச்சு.
அத போல இப்ப நீங்க வாழலாமான்னு கேட்டா வாழ முடியாது. நீங்க கிறிஸ்துவுக்காக அவருடைய நீதிக்காக தான் நீ வாழணும். இதெல்லாம் நீ சுதந்திரிச்சு கொள்ள முடியாது. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வெளியே இருக்கிற ஏதோ ரோட்ல இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை ரோட்ல போற யாராவது ஒரு ஆளு சின்ன ஒரு கிஃப்டோ ஏதோ ஒரு பொம்மையோ இல்ல ஏதோ ஒரு படத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்து நீ வீட்டு ஹால்ல வச்சாலும் சரி இல்ல ஏதாவது லைப்ரரி உன் வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல வச்சாலும் சரி, அதை கிரிகைக்கு நீ இடம் தந்துட்டினா, நீ என்னை கூப்பிட்டு ஜெபிச்சாலும் சரி, விசுவாசத்தோடு நான் கட்டளையிட்டாலும் சரி, நீ அந்த காரியத்தை எடுத்து போடாத வரைக்கும் உன் வீட்டுல விடுதலை காண முடியாது. லேட்டா புரியுது, ஆனா புரியுது. இப்படி சொல்லிட்டா, இப்ப நாரி புழு வச்ச ஒரு பொக்குஸ் குப்பையை கொண்டு வந்து உங்க வீட்டுல நான் கிச்சன்ல வச்சுட்டேன். நீங்க எல்லா இடத்துலயும் போப்பையெல்லாம் அடிச்சு எல்லா இடத்துலயும் வாசனை அடிச்சு இருக்கிறீங்க. அந்த வாடை போயிருமா? இப்பதான் புரியுது. ஏன்னா அதுலயே கேட்டு 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 அதுலயே தான் இருக்கிறோம் இல்லையா? இதுல வாங்க, நீ உலக பிரகாரமான எந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொண்டுட்டீனா அதுதான் உன்னை அடிமையா, அதுதான் உன்னை ரூல் பண்ணும். நீ அதெல்லாம் விட்டு தேவனோட வாக்கில் நின்றாதான் உன்னை கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்க முடியும். பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று. நீங்க அந்த மாமிசத்தை விட்டு விலகி இருக்கலாம், நீங்க விலகி வந்திருக்கலாம். ஆனா புறஜாதிகள் உங்களை நிந்திப்பாங்க, உங்களை குறை சொல்லுவாங்க. ஓ, அங்க போனா எல்லாம் மாறிட்டியா, இதெல்லாம் செய்ய மாட்டியா, இதெல்லாம் கலந்துக்க மாட்டியா, சனிக்கிழமை கூப்பிட்டா நீ சேர்ச்சுட்டு போயிருவிய, நீ இதெல்லாம் கலந்துக்க மாட்டேன்னு நிந்திப்பாங்க, உங்களை குற்றப்படுத்துவாங்க. இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு அவங்க இப்படி சொல்லிடுவாங்கன்னு போயிடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நீங்க கிறிஸ்து நிமித்தம் வாழ்கிற அந்த ரிசல்ட் இப்ப உங்க பக்கத்துல இல்ல உங்க குடும்பத்துல உள்ளவங்க இப்ப அவங்களால அதை உணர முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்களை கடிஞ்சு கொள்வாங்க, உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு போராட்டம் வரும் பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு தவிப்பு வரும்போது அந்த இடத்துல நீ ஆண்டவரோட நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அங்க அவங்க விடுதலை ஆகும் போதுதான் பார்ப்பாங்க உன்னுக்குள்ள இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் உன்னை நடத்துறாருன்னு சொல்லி. அந்த சாட்சிகளை தான் கிறிஸ்துடைய மகிமையா அவர்கள் பார்ப்பாங்க. உன்னை நிந்திக்கிறத வச்சு நீ சோர்ந்து போயிடாத, உன்னை பகைக்கிறத வச்சு நீ விசுவாசத்துல தளர்ந்து போயிடாத. உன்னை நிந்திக்கிறாங்களா, உன்னை எதிர்த்து நிற்கிறாங்களா, தேவனை குறித்து உன்னை அவமானப்படுத்துறாங்களா, சந்தோஷமா இரு, தேவன் உன்னோட கூட இருக்கு. கலங்காத, அவிசுவாசத்துல சோர்ந்துடாத. அந்த 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 வல்லமை தேவனால் வந்ததுன்னா, தேவன் நிமித்தம் நீ வெட்கப்படுகிற, நீ அவமானப்படுகிறனா கவலைப்படாத, அது ஒரு நாள் சம்பவிக்க. என்ன பண்றது? சந்திப்பினால. நான் சொல்றேன், இருள்ல காணப்படுறான், நம்ம வெளிச்சத்துல இருக்கோம். எப்படியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு முடிவு இருக்கு, நம்மளுக்கு ஒரு முடிவு இருக்கு. அவனோட முடிவுல அவனுக்கு தெரியும், நம்மளை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு. அப்ப சொல்லுவான், நீ ஆராதிக்கிற தேவன் யார் சொன்னான்? தானியேலை பார்த்து சொன்னானா? டேனியேலை பார்த்து சொன்னான், நீ ஆராதிக்கிற தேவன் தப்பு வைக்க வல்லவரா சொன்னானா?
சந்திக்கிற நாள். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அது யாருடா? 4வது ஒரு ஆள், 3 பேரை தூக்கி போட்டா 4 பேர் இருக்காங்க, யார் அது? அந்த சந்திப்பின் நாள்ல தான் உங்க கூட தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி உன்னை நிந்திக்கிறவர்கள், உன்னை பகைக்கிறவர்கள், உன்னை அவமானப்படுத்துகிறவர்கள் யாவரும் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவார்கள், அவரை ஆராதிப்பார்கள். இன்னைக்கு வார்த்தையா கிறிஸ்துவின் அழைப்பு நம்ம வாழ்க்கையில அது உறுதியா இருக்கும். கிறிஸ்துவின் அழைப்பு நினைவூற்றுதல். தேவனுடைய அழைப்பு நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் நினைவு ஊற்றும். நம்மளுக்கு தெரியணும் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருள வாழ அல்ல, நீ வெளிச்சத்துல வாழும்படி. ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தியோடு எழுந்தவனமாய் நாம் திருவிருந்து ஆராதனைக்கு போவோமாக. நன்றி தகப்பனே. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நான் இருள வாழ விரும்பல ஆண்டவரே, நான் வெளிச்சத்துல வாழ, உம்முடைய நீதியில வாழ, உம்முடைய ராஜரீக ஆண்டவரே கூட்டமாய் ஆண்டவரே இருக்க, ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி